நான் இந்த சண்டே ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க கண்ணதாசன் நகர் கிட்ட வந்து கரியன் ஹரின்னு ஒரு கடைய பார்த்தேன். இந்த கடை ரொம்ப நாளா இங்க இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கடையில நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ, அந்த கடைய கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு செம்ம ஃப்ளேவர் வந்தது. ஸோ, அத இன்னைக்கு போய் இத சாப்பிடணும் அப்படின்ற மாரி தோணுச்சு. ஏன்னா, நான் கொஞ்சம் பசியில இருந்தேனா, ஸோ அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே அந்த கடைக்குள்ள கூப்பிட்டா மாரியே இருந்தது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். உள்ள என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க கிரில்லு, கபாப் அதெல்லாமே வந்து அந்த ஸ்டிக்ல வந்து தொங்க விட்டு வச்சிருந்தாங்க அந்த கம்பியில கட்டி. ஸோ, அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பசிய தூண்டிடுச்சு. ஸோ, உள்ள போயிட்டு வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ப்ரூஸ் லீ ஃபேனா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். நெறைய ப்ரூஸ் லீ இமேஜஸா போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ, என்ன இருக்குன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிரில் இருக்கு, கபாப் இருக்கு, தந்தூரி இருக்கு அண்டு பார்பிக்யூ இருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ, எனக்கு வந்து ஒரு ஹாஃப் பார்பிக்யூ குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து அந்த கிரீன் சட்னி, மயோனைஸ்லாம் வச்சு அந்த பார்பிக்யூ சிக்கன் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்பவே புடிச்ச ஸ்மெல் அது. செம சூப்பரா இருந்தது. அது அந்த அரோமாவே வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு அதிகமா தோணுச்சு. அதே மாரி அந்த சிக்கன் வந்து நல்லா டெண்டரியா, ஜூஸியா செம சூப்பரா இருந்தது. ஸோ, இன்னைக்கு வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்கு செம திருப்தியா போச்சு இந்த சண்டே.